பங்களாதேஷோட ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. பாகிஸ்தான் எதிர்த்து இந்தியா போர் தொடுக்கிற மாதிரி இருக்கிற தருணத்தில் இதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி சீனாவும் நம்மளும் சேர்ந்து இந்தியாவை அடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் அது. இப்போ இது அவரோட சமூக வலைத்தளத்தில் போடுறப்ப பங்களாதேஷில் இருக்கிற பல மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு சில பேர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் பங்களாதேஷ் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு மிலிட்டரி கேப்பபிலிட்டி அவங்க கிட்ட கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல பிற நாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மேஜர் ஜெனரல் எதை சொல்ல வராரு அட்டாக் அப்படின்றப்ப, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கு சீனர்கள் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ரண்ட் வார் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் 2.5 ஃப்ரண்ட் வார் கேள்விப்பட்டிருப்போம். இதை பற்றி நம்மளோட சேனலில் தெளிவாகவே போட்டிருப்போம். 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்றப்ப பாகிஸ்தான் மற்றும் சீனாவும் ஒரே நேரத்தில் கவுண்டர் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றது தான். பட் இப்போ பங்களாதேஷியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு தப்பி வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்தியா அப்படின்ற கண்ட்ரி இருக்கிற வரைக்கும் பங்களாதேஷால் ப்ராஸ்பர் ஆக முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்றது தான் அவங்களோட கருத்து. ஸோ இந்தியாவுக்கு எதிரான சென்டிமெண்ட் அப்படின்றது இன்னைக்கு பங்களாதேஷில் பயங்கர உச்சத்தில் இருக்குது. இது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்னா, சும்மா சமூக வலைதளங்களில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை போடுறது மட்டும் இல்லாமல் பார்டர்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்டரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட பிஎஸ்எஃப்க்கு எதிராக சண்டை போடுறதோ கல் எறிகிறதோ, அண்ட் அதே சமயம் நம்மளோட பிஎஸ்எஃப் வழி மாதிரி அவங்களோட பார்டருக்குள்ளே போயிட்டா அவங்கள அடித்து துன்புறுத்துவதோ பிஜேபிக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட பங்களாதேஷோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஜிபி இந்தியாவோட பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸை தப்பாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதை பற்றி அந்த வீடியோவை நம்ம இதில் ப்ளே பண்ணலை. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவில் பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸை இந்தியன்ஸ் அடிக்கிற மாதிரியான வீடியோஸ் அண்டு அவங்களுக்கு எதிரான ஒரு முழக்கங்கள் மற்றும் கல்லெறிகிறது இந்த மாதிரி வேலைகள் நம்மளோட பார்டர்லேயே நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பங்களாதேஷோட நமக்கு இருக்கிற பார்டர் இப்போது ஹீட்டாக இருக்குது. என்னதான் பாகிஸ்தான் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் லோக்கலைஸ்டாக அங்கே இருக்கிற மக்களை தூண்டி விட்டு சில கிளாஷஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ரீதியாக இதுவரைக்கும் ஷேக் ஹசீனா டைமில் இருந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருந்த எல்லா டீலையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு ரயில்வே ப்ராஜெக்டை கூட அவங்க விட்டு வைக்கல, அவ்வளோ தூரம் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்தியாவோட எதிரி அப்படின்னு தெரிஞ்சும் பாகிஸ்தான் கூட நிறைய உதவிகள் மற்றும் மிலிட்டரி அண்ட் ஈக்கனாமிக்கல் டைஸ்குள்ளே போகிறாங்க. அப்புறம் கடைசியாக சீனா கிட்டேயுமே அவங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து லோன்ஸ் மற்றும் அவங்களோட மிலிட்டரியை டெவலப் பண்ணுறதுக்கான உதவிகள் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு டோட்டலி அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பொலிட்டிக்கலாக மட்டும்தான் அகேன்ஸ்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ இவரோட கருத்தில் இருந்து பங்களாதேஷ் இராணுவ வட்டாரத்தில் மிலிட்டரிலையும் அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க இராணுவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தி, இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ பங்களாதேஷ் இராணுவம் ஒன்றுமே இல்லை, எங்ககிட்ட அவ்வளோ எக்யூப்மெண்ட் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது, இந்தியாவுக்கு இணக்கமாக போகிறது தான் நல்லது அப்படின்றத கரண்ட்டாக பதவியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷி இராணுவத்தில் இருக்கிற டாப் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே அங்கே இருக்கிற மக்களுக்கு சில நேரங்களில் கோவத்தை வர வைக்குது. இதை நீங்கள் பங்களாதேஷ் ட்விட்டர் ஹேண்டில்ஸில் போய் பார்க்க முடியும். அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க நாட்டோட இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராகவே முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க, ஏன் நீங்கள் இந்தியாவுக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் டைமில் பங்களாதேஷ் இராணுவத்தால் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்தியாவை ப்ரொவோக் பண்ணாத மாதிரியான கருத்துக்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான கருத்துக்கள் எக்ஸ் ஆர்மி மென்லேருந்து தான் வருது. நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா தெரியும். இப்போது இவரோட சமூக வலைத்தளத்தோட அந்த ட்வீட்டையும் பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக புரிகிறது, இவர் ஒரு ரிட்டையர்டு மேன். இப்போ பவரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரியான கருத்துக்களை பேச மாட்டுறாங்க சமூக ஊடகத்தில். அண்ட் பங்களாதேஷால் ஒருபோதும் இந்திய இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றப்ப இவங்க ஏன் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன முட்டாள்களா அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக கிடையாது. இவங்களோட இந்த கருத்துக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த குறிப்பிட்ட நபரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட அந்த 7 மாகாணங்களில் இருக்கிற மக்களுக்கும் அவங்களோட கல்ச்சருக்கும் அவங்களோட பழக்க முறைக்கும் இதர இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஒருபோதும் இவங்க ஒட்ட மாட்டாங்க. இதை காரணமாக வச்சு அங்கே இன்சர்ஜென்சி குரூப்பை உள்ளே விட்டு
அதன் மூலமாக அந்த ஏரியாவை டீஸ்டேபிளைஸ் பண்ணி அதை சாதகமாக பயன்படுத்தி பங்களாதேஷி இராணுவம் அந்த ஏரியாஸை கான்கர் பண்ண முடியும் அப்படின்றது தான் பங்களாதேஷி இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரியோட கருத்து. ஸோ இவர்கள் பாகிஸ்தானோட சேம் டாக்டிக்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் என்ன உணர்றாங்க அப்படின்னா, இந்திய ராணுவத்துக்கு எதிராக எங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்துட்டு கில் இந்தியா வித் 1000 cuts அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைக்கு போனாங்க. அதாவது சின்னதாக 1000 வெட்டு வெட்டி உன்னை நான் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ். அது ஒட்டுமொத்தமாக இராணுவத்தை பயன்படுத்தாமல் சின்ன தீவிரவாத குழுக்களை இந்தியாவுக்குள்ளே அனுப்பி அதன் மூலமாக இந்தியாவை ப்ளீட் பண்ண வச்சு நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் பாகிஸ்தான் இருந்தாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு தெரியும். இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் பங்களாதேஷில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுறதாக இவரோட ட்வீட்டில் இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 2 கட்டமாக பார்க்க முடியும். ஒன்று, பங்களாதேஷி இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கரண்ட்டாக பவரில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையோ இந்தியாவை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸையோ கொடுக்க மாட்டுறாங்க. பட் பொலிட்டிக்கல் தலைமை நேரடியாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான கருத்துக்களை எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு உதாரணம், முகமது யூனிஸ் அவர்கள் சமீபத்தில் சீனா போயிட்டு அங்கே ஒரு கான்ஃபரன்ஸில் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கு சி ஆக்சஸே கிடையாது, பங்களாதேஷ் தான் கார்டியன்னு. ஸோ சீனர்கள் பங்களாதேஷில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டின் மூலமாக நம்ம போர்ட்ஸை உருவாக்கிட்டோம் அப்படின்னா 7 சிஸ்டர்ஸை நம்ம டாமினேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் பகிர்ந்திருப்பார். இப்போ பொலிட்டிக்கல் தலைமை நேரடியாக இந்தியாவை அடிக்கலை, பட் மறைமுகமாக இந்தியாவை அடிக்கிறாங்க, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் போகிறாங்க. இராணுவ தலைமை இந்தியாவை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி எதுவுமே பேச மாட்டுறாங்க. ஆனால் இராணுவத்தில் பணிபுரிந்த எக்ஸ் அதிகாரிகள் இந்தியாவை எப்படியெல்லாம் அடிக்கணும் அப்படின்றத ட்விட்டர் பக்கத்துலையும் சமூக வலைத்தளங்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு தெளிவான ஒரு சினாரியோவை காட்டுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ பங்களாதேஷ் மாறிடுமோ அப்படின்றது. ஸோ இதற்கு நம்ம ஒரு சரியான பதிலடியை கொடுத்தாகணும் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றதையும் பார்க்கணும். இது வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லையும் ஈடுபடலை. பார்டரில் சின்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்தியா பண்ண டீல்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. டிப்ளமேட்டிக்கலாக தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி பாகிஸ்தான் மாதிரியான ஒரு அப்ரோச்சை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அண்டு இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 55 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக சொல்லணுன்னா 56 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியாவுக்கு 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்துச்சு. இப்போ அதே சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற பங்களாதேஷால் நமக்கு உருவாகும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம போக போக தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்டு இவரோட கருத்துக்களுக்கு பங்களாதேஷில் ஆதரவு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவரோட கருத்துக்கு எதிர்ப்புகள் அப்படின்றதும் பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான சில அதிகாரிகள் மற்றும் சில பிஸ்னஸ்மேன் கிட்டேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு ஹெவிலி டிபெண்ட் ஆன் இந்தியன் இம்போர்ட்ஸ் அண்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போது இந்தியா சில இடத்துல பிளாக் பண்ணுறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா முதல்ல அடி வாங்குறது அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள், பவரில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த அதிகாரி இந்த கருத்தை போட்டிருக்கக்கூடாது, நம்ம இந்தியாவை ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களை எக்ஸ் இராணுவ அதிகாரிகள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கண்டன குரலும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. பட் இது எப்படி போகுது, இந்த கான்ஃப்ளிக்ட் ஃப்யூச்சரில் பங்களாதேஷை எப்படி மாற்றுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.